அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். திமுக, காங்கிரஸ் கூட்டணி போலவே அதிமுக, பாஜக கூட்டணியை சுற்றியும் ஏராளமான பரபரப்புகள்ங்க. மோடி அவர் மதுரைக்கு வந்துட்டு போன பிறகு டெல்லி பறந்திருக்காரு எடப்பாடி. அங்க அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு. முக்கியமா சில விஷயங்கள் பேசுனாங்க. சில டீல்லாம் போட்டிருக்காங்க. 2 சைட்லயும் சில டிமாண்ட்ஸ் இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. அமித்ஷா என்ன கேட்டாரு? எடப்பாடி என்ன சொன்னாரு? உள்ள பல சமாச்சாரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க 2 கட்சி வட்டாரங்களிலும். அதே நேரத்துல அடுத்த கட்ட பயணத்துக்கான திட்டத்தையும் வகுத்துட்டாரு எடப்பாடி. ஸோ அதிமுக கூட்டணியில அவங்க பாணியில சொல்லணும்னா, என்டிஏ கூட்டணியை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடி கொடுத்த ஃபைல்ஸ், அமித்ஷா கொடுத்த அலர்ட், டெல்லி மீட்டிங் மினிட்ஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்பதான் மதுரைக்கு வந்து திமுக அட்டாக்கர்ஸ்ல தீவிரமா முன் வச்சாரு. அவர் கிளம்பிய அந்த சூடு குறையறதுக்குள்ளார டெல்லி பறந்திருக்காரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடனான சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிடங்கள் 2 பேருக்கு இடையில இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, உள்ளுக்குள்ளார என்ன பேசப்பட்டது அப்படின்னு 2 கட்சியிலையும் இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்கள்ட்ட கேட்டங்க. எல்லாமே தேர்தலை ஒட்டி தான். முக்கியமா நம்முடைய கூட்டணி எப்படி இருக்கு, எந்தெந்த கட்சிகள் புதுசா கூட்டணிக்குள்ளார வருவாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு அமித்ஷாஜி. மேலும் திமுக கூட்டணி பலகீனமாகணும் அப்படின்னு நினைச்சா அங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் போயிருக்காரு. டிஎம்டிகேவும் திமுக கூட்டணியில சேர்ந்திருக்கு. எங்க நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காரு. அவங்க இல்லாமலும் நாம வலுவாத்தான் இருக்கோம். மேலும் சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமமுக இங்க இருக்கிறதும் நமக்கு சவுத்துல பிளஸ் தான் அப்படின்னு எடப்பாடியும் பதில் சொல்லியிருக்காருங்க. மேலும் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பயம்லாம் இருக்கிறதால தான் அவங்க முன்கூட்டியே இந்த சிறப்பு தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம பாசிட்டிவா முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில எடப்பாடி அவரும் வலுவாத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த மெசேஜை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி 2 சீட்டுகள் ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கேக்கு வர மாதிரி இருக்கு இல்லையா? அது யாருக்கு? பாமகவுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணிக்கா, இல்ல தமாகவுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவருக்கா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ராஜ்யசபா சீட்டையும் அதிமுக எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தங்களுடைய பிரதிநிதித்துவம் அங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நிச்சயமா அடுத்த ஆளுங்கட்சியா வரப்போறோம். அப்ப அடுத்த ஆண்டுல இன்னும் அதிக அளவுல ராஜ்யசபா சீட் நமக்கு கிடைக்கலாம். அப்ப கூட்டணிகளுக்கு ஒதுக்கிடலாமே அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. அதே நேரத்துல ஜி.கே. வாசன் அவரை ஒட்டி அதிக நேரம் டாக் ஓடுனது. அவருக்கு இந்த முறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் போன முறை பாஜக சொல்லி திரு அன்புமணி, திரு ஜி.கே. வாசனுக்கு அதிமுக கோட்டாவில் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க கூட்டணியும் இல்லை 24ல. மறுபடியும் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த முறை எல்லாருமே கூட்டணியில் தானே இருக்கும். அதனால திரு ஜி.கே. வாசனுக்கு ஒதுக்கலாமே அப்படின்னு அமித்ஷா சைட்ல இருந்து இங்க ஜி வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க, இந்த முறை எங்க ஏடிஎம்கேலயே நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இங்க கொடுத்தாதான் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள நல்லா இருக்கும் அப்படின்னும் எடப்பாடி தரப்புல அவரும் சொல்லியிருந்தாருங்க. இப்படி ராஜ்யசபா சீட்டை பத்தியும் பேசிட்டு அடுத்து சட்டமன்ற எலெக்ஷன் இது சம்பந்தமாக எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்தாங்க. எங்களுடைய ஜியை பொறுத்த வரைக்கும் 60 சீட்ஸ் பாசிட்டிவ் சீட்ஸ் அப்படின்னு அந்த ஃபைலை எடுத்து அவர் போட்டாரு. அந்த பாஜக கோட்டாக்குள்ளாரியே அமமுக, அப்புறம் திரு ஏசி சண்முகம், திரு வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு பாரிவேந்தர் இப்படி பல்வேறு கட்சியினருக்கும் அந்த சீட்டை ஒதுக்கிடலாம் அப்படின்னு பாஜக கணிசமான தொகுதிகளை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவை பொறுத்த வரைக்குமே போன முறை 20 தொகுதிகளில் இங்க நின்னாங்க. தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் பெற்றோம். இந்த முறை அதை இரட்டிப்பாக மாற்றணும். அப்ப 40க்கும் குறைவில்லாத தொகுதிகளில் பாஜகவே நேரடியா நிற்கணும் அப்படின்னும் அதுல உறுதியா இருக்காங்க. ஆனா எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அவங்க இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிதியெல்லாம் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. மகளிருக்கான 5000 ரூபாய். ஸோ அதிமுக அதிக தொகுதிகளை நின்னாதான் நல்லது.
டோட்டலாகவே பாஜக கூட்டணிக்கு ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து அமமுக உட்பட 30லிருந்து 35 தொகுதிகளுக்குள்ளார ஒதுக்குனா போதுங்கிறது தான் எடப்பாடி அவருடைய மனநிலையா இருந்தது. ஆனாலும் 54 தொகுதிகளுக்கு குறைவில்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய அமித்ஷாஜி உறுதியா இருக்காரு. ஏன்னா இங்க அவருக்காக இயங்கக்கூடிய ஏஜென்சிஸ் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் தான். இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அவங்க பட்டியலிடுறாங்க. இங்க அதிக தொகுதிகளை பெற்று கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளை பெறுவதை விட பலமான தொகுதிகளை பெற்று அங்க வெற்றி பெற்று அந்த எண்ணிக்கையை அதிகரிச்சா அது எதிர்கால அரசியலுக்கு தமிழ்நாட்டில் கால் பதிக்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கணக்குங்க. நம்ம ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாங்குற சீட்ஸில் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கணும். நமக்கு நல்ல பாசிட்டிவ் இருக்கிறதா நம்ம வாங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு குறைஞ்ச தொகுதிகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக வலிமையான மாவட்டங்களில் அதிக தொகுதிகளாக உதாரணமாக சொல்லணும்னா கோவையில் அப்புறம் இந்த மேற்கு மண்டலத்தில் சேலத்துலேயும் அதிக தொகுதிகள் பெறணும் அப்படின்லாம் பாஜகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸும் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. அதை ஒட்டி தான் எங்களுடைய ஜியும் இந்த தொகுதிகளில் 54ல் அவர் உறுதியாக இருக்காருங்க. இப்படியாக தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசிட்டு அடுத்து சில ஃபைல்ஸை எடப்பாடி அவருமே கொடுத்துருக்காரு. என்னன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகின்ற சில ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களுடைய லிஸ்ட்டை கொடுத்து இவங்கெல்லாம் தேர்தல் நெருங்குறப்ப மாத்திருங்க, இடமாற்றம் செய்யுங்க, இவங்கெல்லாம் இருந்தா அது நமக்கு ஆபத்தா இருக்கும் தேர்தல் நேரத்தில் அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மந்திரிகளுடைய ஃபைல்ஸு அவங்க மீது ஆக்ஷன்ஸ் இன்னும் எடுக்கப்படலையே அப்படின்னும் அதை கேட்டிருக்காரு. இப்போதான் திரு KN நேரு சீனியர் அமைச்சர் அவரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளார பல்வேறு புகார்கள் வழக்குகள் பாயும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்லி மேலிடத்துல இருந்து மினிஸ்டர்ஸை முடக்கணும் தேர்தல் நெருங்குற நேரத்தில். அவங்க தொகுதிக்குள்ளார அவங்க பிரச்சனைக்குள்ளார அவங்க சுருங்குறப்ப ஏனைய தொகுதிகளை கவனிக்க முடியாது. அந்த இடத்துல பாஜகவும் அதிமுகவும் இறங்கி அடிக்கணும். இதுதான் அமித்ஷாஜியுடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு. ஸோ அதுக்கான மூவும் இருக்குங்க. அப்புறம் ஃபைனலா யாரெல்லாம் தோற்கடிக்கணும் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டியில லிஸ்ட் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன்ஸும் இருக்கணும் அப்படின்னும் இப்படி பல விஷயங்களும் இதுல பேசப்பட்டதுங்க அப்படின்னு அவங்களுடைய டெல்லி சீனியர் தலைவர்கள் மூலமாக தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கிடைச்ச தகவல்களை நம்மகிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க கமலாலயத்து சோர்சஸ். ஏறக்குறைய இதையே உறுதிப்படுத்துறாங்க. எம்ஜிஆர் மாளிகை ரத்தத்தின் ரத்தங்கள். கட்சியா ஆட்சியா டெல்லி கேள்வி. எடப்பாடியின் ரூட் என்ன? எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நாங்க தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் தமிழ்நாட்டுக்குள்ளார அப்படின்னு டெல்லியில உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை சந்திச்ச பிறகும் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிங்க. ஆனாலும் பல்வேறு நெருக்கடிகள் அதிமுகவுக்கு இல்லாம இல்லை அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். உதாரணமா சொன்னோம்னா மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன பேசினாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. ஆனா இங்க எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருக்காரு? 210 தொகுதிகளில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டணி உறுதியான காலத்துல இருந்து திரு அமித்ஷா தொடங்கி திரு மோடி வர எல்லா பாஜக தலைவர்களும் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு எடப்பாடிக்கு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து மதுரை மீட்டிங்ல தந்தை பெரியார் அவருடைய படமே அந்த முகப்புல இருந்து நீக்கப்பட்டது. இது பெரிய அளவுல அதிமுகவை விமர்சனத்துக்கு ஆளாக்குனது. இப்ப பேருந்து நிலையத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை நீக்கிட்டு திரு கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பெயரை சூட்டுவதா அப்படின்லாம் விமர்சிக்கிறாரு எடப்பாடி. பேலன்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனாலும் அது பெருசா எடுபடலை. இதற்கடுத்து மதுரை மீட்டிங்லேயே பிரதமர் மோடி வச்ச ஃபர்ஸ்ட் அந்த கட் அவுட்ல பார்த்தோம்னா இப்படி வெற்றி சின்னத்தை காட்டுற மாதிரி, ஆனால் அது இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை மாற்றி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வழிபாடு செய்கிற மாதிரி மரியாதை செலுத்துகிற மாதிரி அந்த படத்தை மாற்றிட்டாங்க. எந்த இடத்துலையும் இரட்டை இலை அதிமுகன்னு ஃபோக்கஸ் ஆகாமல் இங்கே எல்லாவற்றிலுமே லீடு எடுக்கக்கூடிய கட்சி பாஜக தான் அப்படிங்கிறத நிறுவிக்கொண்டே இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாகவே திரு பியூஷ் கோயல் சென்ட்ரல் மினிஸ்டர் அவருடைய தலைமையில கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடந்ததுங்க அன்றைக்கே. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் காட்சி எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ளார இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி தான் அந்த கூட்டணியை முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சீட்ஸ் எவ்வளோ யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா முடிவும் அவங்க தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் திரு மு கருணாநிதியா இருக்கட்டும்,
இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் நடைமுறை. இப்போ கூட தேசிய கட்சி காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும், தமிழ்நாட்டுல திமுக தான் திரு மு.க. ஸ்டாலின் சிஎம். அவரு தான் கூட்டணி சம்பந்தமா முடிவெடுக்கிறாரு. ஆனா, ஒரு முன்னாள் சிஎம் வலிமையான பலமுறை ஆட்சி கண்ட அதிமுக 10ஓடு 11 கட்சி போலத்தான் அங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் பாஜக அவங்கள நடத்துறாங்க. ஏன்னா, இங்க தமிழ்நாட்டுல தாங்க தான் லீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டே இருக்காங்க. அணு அணுவா நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே முருகன், திருப்பரங்குன்றம் அதையும் கையில் எடுத்து பேசினாருங்க. தங்களுடைய கொள்கை என்ன, அஜெண்டா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அத வெற்றிகரமானதாக மாற்ற பெரும் படை கொண்ட அதிமுக போன்ற கட்சிகள தங்களுக்காக பயன்படுத்திக்கவும் செய்றாங்க. ஒரு தளபதிகள் போல. அப்ப தலைமைங்கிறது பாஜக தான். உங்களுடைய வோட் பேங்க்கையும், உங்களுடைய செல்வாக்கையும் நாங்க பயன்படுத்திக்கிறோம். நாங்க வழி நடத்துறோம். நீங்க அத கேட்டு நடங்க அப்படிங்கிற ரீதியிலேயே தான் பாஜகவுடைய அணுகுமுறைலாம் இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, காலங்காலமாக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக, இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருமே டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ கூட்டணிக்கு இடையில போட்டி நடக்குது அப்படின்னு என்டிஏன்னு அவருமே பதிவு செய்ய தொடங்கிட்டாரு. பிரதானமா நம்ம எதிர்க்க வேண்டியது டெல்லி தான், பாஜக தான் அப்படின்னும், அதில் ஒரு கிளை கட்சி போல அந்த கூட்டணியில ஒருத்தங்க இருக்கிறது போல தான் அதிமுகவை அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாம புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற தாவேகா, ஒரு பக்கம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா எடப்பாடி திமுக கூட்டணி உடையுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அது இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துக்கு வலுவான போட்டியை உருவாக்கிடுமோ, அதிமுகவை 2ஆம் இடம் இல்ல 3ஆம் இடம் இந்த என்டிஏ கூட்டணியை தள்ளிடுமோ அப்படின்னும் பலரும் அச்சப்படுறாங்க. மேலும் 5 ஆண்டு ஆட்சியில இருந்தும் அடுத்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு டிஎம்கே தங்களுடைய கூட்டணியை வலுவாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தேமுதிகவையும் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ்ஸையும் அவங்க கூட்டணிக்குள்ளார, அதாவது கட்சிக்குள்ளாரையே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, இங்க எடப்பாடி அவரை பொறுத்தவரைக்கும் தனக்கான அந்த எதிர்ப்புகள் இப்ப இல்லாம போயிடுச்சு. திருமதி வி.கே. சசிகலாவும் தனி கட்சின்னு ரூட் எடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் இனிமேல் பங்கு கேட்க முடியாது. தன்னுடைய பொதுச் செயலாளர் நாற்காலிக்கான அந்த ஆபத்துகள் நீங்கிடுச்சு அப்படின்னும் அவரு திருப்திப்பட்டுக்கிறாரு. அப்ப டெல்லி என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க விரும்புவது ஆட்சியா இல்ல கட்சியா? உங்க கட்சியுடைய பதவியை காப்பாத்திக்கிட்டா போதுமா அப்படின்னும் அங்கிருந்தும் சில கேள்விகள் வருது. இருந்தாலும் அதிமுகவை வைத்துக்கொண்டு போன முறையை விட அதிக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ளார பாஜக கொண்டு போயிடணும். அது சட்டமன்றத்துக்குள்ளார தங்களுடைய குரல்களை பதிவு செஞ்சா நாளடைவில், அதாவது 2029 31 சமயத்துல டிஎம்கே பாஜகன்னு நேரடியாக அந்த களத்தை கட்டமைக்கும். ஒரு வகையில அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டால் அதையும் பாசிட்டிவாகவும் பார்க்கிறது பாஜக. அப்படியாக அவங்களுடைய பிளான் பி இருந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாமே சரி செய்ய வேண்டிய கடமை, தேவை எடப்பாடி அவர்களுக்கும் இருக்கு. கவனிக்கணும். இங்க வலிமையான ஒரு திராவிட கட்சி எதிர்ப்பு இருக்கணும் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஆனா எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும், அவங்க டீமை பொறுத்த வரைக்கும், இங்க சிஎம் வேட்பாளர் அப்படின்னா அது எடப்பாடி அவர் தான். அதிமுகவை பார்த்து தான் இங்க வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வெற்றிக்கு பிறகு தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு சிக்கல், இப்பவும் அந்த நாங்குநேரி இரட்டை கொலை அதற்கு எதிராக காத்திரமா பேசுறாரு. அடுத்தடுத்து அதை ஒட்டிய போராட்டங்கள், அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம், அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதிகள், இது எல்லாமே அதிமுகவை கரை சேர்த்து விடும் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க. இப்ப அடுத்த கட்ட பரப்புரைய ஈரோட்ல இருந்து மார்ச் 7, 8ல தொடங்குறாரு எடப்பாடி. இது எல்லாமே பாசிட்டிவான சிக்னல்ஸை கொடுக்குது ஏடிஎம்கேவுக்கு. கூலா இருப்போம் அப்படின்னு அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டை ஒட்டி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும். இதுல ஆட்சி மாற்றங்கிறத கடந்து என்டிஏவுடைய தலைமை யாருங்கிற மாதிரி இங்க போட்டி போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு வகையில எங்களுக்கு சாதகம் தான் அப்படின்னு கணக்கு போடுது அறிவாலயங்க. இன்னும் போக போக பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது போல. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலருக்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துரை பகுதியில் தவறாம கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.